கலந்து செய்த கலவை நான், வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியாத கவிதை நான். ஹாய், திஸ் இஸ் சரணி. உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம அந்த டாபிக் பத்தி தான் பேச போறோம். ஸோ ஒவ்வொரு மனிதரும் நல்லவை தீயவை ரெண்டுமே கலந்த கலவை தான். இந்த பிரபஞ்சமே அப்படிதான், நல்லது தீயது. ஸோ இப்போ இந்த இங் யாங் பிக்சர் பாருங்க. இதில் வந்து ஒயிட்டுங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவும், பிளாக்ன்றது நெகட்டிவும் குறிக்கும். ஆனால் அந்த ஒயிட்குள்ள ஒரு நெகட்டிவ், அந்த பிளாக்குள்ள ஒரு பாசிட்டிவ், எல்லா ஒரு நல்ல விஷயத்துலையும் ஒரு சின்ன தீமை இருக்கும். எல்லா தீயவர்களுக்குள்ளேயும் ஒரு நன்மை இருக்கும். ஒரு மனிதருக்குள்ளேயும் ஒரு டீப்பர் டார்க்கர் தாட் இருக்கும். அது வந்து நான் கெட்டவன் ஆயிடுவேனோ, இது செய்தா நான் கெட்டவனா மாறிடுவேனோ, அதை செய்யாமல் இருக்கிறனால உங்களுக்கு பெயின் இருக்கும். அதை நீங்க ஒரு என்னன்னு அந்த தாட்டை நீங்க அனலைஸ் பண்ணணும். எனக்கு ஏன் இந்த திங்கிங் வருது, எதனால இது பாசிபிள் இல்லை, அதை திங்கிங் பண்றதோட நிறுத்தாம நீங்க உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா உங்க ஃபேமிலி கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் டிஸ்கஸ் பண்றதை விட ஒரு கைடன்ஸ், உங்களுக்கு யார் பெட்டரா கைட் பண்ணுவாங்க இந்த விஷயத்துல அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நான் ஆல்ரெடி பவுண்டரிஸ் பத்தி பேசியிருந்தேன். நீங்க என்ன மாதிரி ஒரு கேஜ்குள்ள இருக்கீங்க அப்படிங்கிறது. இந்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டிபெண்டன்சியுமே ஒரு கேஜ் தான். ஏன் தெரியுங்களா? எல்லாத்தையுமே வேலிடேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட தாட்ஸ் எதுக்கு வருதுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஆன்மா எந்த ஜென்மத்துல என்ன தொடர்புல இருந்து இங்க வந்து பிறந்திருக்கு, அதற்கான சொல்யூஷன் என்னன்னு அது உங்களுக்கு தான் தெரிய வரணும். அது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியாது, உங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க இப்போ யுஎஸ் போகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கு. உங்க அம்மா கிட்ட கேக்குறீங்க, வேண்டாம் இப்போ நிலைமை சரியில்லை, போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க மனைவி என்ன சொல்றாங்க, நம்ம யுஎஸ் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எதை வச்சு டிசைட் பண்ணுவீங்க? நீங்க பிளைண்டா டிசைட் பண்ணுவீங்களா? இல்ல உங்க கம்பெனிலயும் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா நீங்க மனைவி சொல்றதை எடுத்துப்பீங்களா? நீங்க எக்ஸ்பர்ட்ட போய் பார்ப்பீங்க. யார் யுஎஸ்ல இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட கேட்பீங்க. உங்களுக்கு கம்பெனி எந்த விதமான சப்போர்ட் அங்க கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்பீங்க. நீங்க தான் அந்த டெசிஷன் எடுப்பீங்க. யார் சொல்லியும் நீங்க டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா யூ ஆர் நாட் லிவிங் யுவர் லைஃப். நீங்க ப்ராப்பரான ஒரு அனாலிசிஸ் எப்போ எடுப்பீங்கன்னா, அது நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா உங்களுக்கு தெரிய போறது இல்ல. நீங்க எல்லார்கிட்டயும் கேட்பீங்க. யூஎஸ்ல இருக்கிற ஃபேமிலிஸ் கிட்ட கேட்பீங்க. யூஎஸ்ல இருக்கிற அந்த விசா ஏஜென்சி கிட்ட கேட்பீங்க. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அதே மாதிரி உங்களுக்குள்ள தாட்ஸ் இருக்கும். அந்த தாட்ஸை டிஃபைன் பண்றது உங்க ஃபேமிலியாலேயும் ஃப்ரெண்ட்ஸாலேயும் முடியாது. நீங்க அதை உங்க ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும். எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட தான் அதை நீங்க போய் கேட்கணும். கைட் பண்றவங்க கிட்ட கேட்கணும். ஸோ அனலைஸ் பண்ணுங்க. ஸோ லெட் நாட் யூ சஃபர் ஃபார் யுவர் செல்ஃப். அனலைஸ் வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ and come out of it. Enjoy your life. Live peacefully. Thank you.